வணக்கம் நண்பர்களே, தமிழ் ப்ளாசம் சேனலில் பெரிஸ் கசாட்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 600 கிராம் ஃபுல் ஃப்ளாட் மில்க் எடுத்திருக்கேன், 400 கண்டென்ஸ்டு மில்க்கு, ப்ளூபெர்ரி 125 கிராம், ராஸ்பெர்ரி 125 கிராம், கெட்டி தயிர் 400 கிராம் எடுத்துருக்கிறேன், BlackBerry 125 கிராம், ஸ்ட்ராபெரி 125 கிராம். இப்போ நம்ம பாலை சுண்டை காய்ச்சிக்கலாம். இப்போ அடி பிடிக்காமல் இருக்கிற மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ 400 ml வரைக்கும் நம்ம சுண்டை காய்ச்சிக்கலாம். நீங்கள் டபுள் க்ரீம் இருந்தாலும் வாங்கிக்கோங்க. டபுள் க்ரீம்னால் நமக்கு பால் நல்லா திக்காக இருக்கும். பாருங்கள், நல்லா சுண்டை காய்ச்சாச்சு. இப்போது ப்ளூபெர்ரி நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். தயிர் 200 கிராம், கண்டென்ஸ் மில்க் 100 கிராம் ஊற்றிக்கலாம். ப்ளூபெர்ரி அரைச்சது நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதையே. இப்போ உங்களுக்கு சுகர் பத்தலை அப்படின்னா, கண்டென்ஸ் மில்க் ஒரு சுகர் பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா சுகரு. இப்போ இந்த பவுலில் ஊற்றி 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், ஃப்ரீசரில். அடுத்தது பிளாக்பெரியை நம்ம அரைச்சிக்கலாம் பேஸ்ட்டாக. இப்போ தயிர் 200 கிராமு, கண்டென்ஸ் மில்க் 100 கிராமு, பிளாக்பெரி நம்ம போட்டு நல்லா கலக்கிக்கலாம். அதில் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சுகர் பத்தலைன்னா சுகர் போட்டுக்கோங்க. இதில் இந்த பவுலில் ஊற்றி இதையும் 2 மணி நேரம் ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ராபெரி நம்ம கட் பண்ணி நம்ம பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். பாருங்கள், பேஸ்ட்டை அரைச்சாச்சு. இப்போ பால் 200 ml, கண்டென்ஸ் மில்க் 100 ml, ஸ்ட்ராபெரி அரைச்சதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது சுகர் பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். அடுத்தது ராஸ்பெரி, இதையும் நம்ம மிக்சியில் விழுந்து அரைச்சிக்கலாம். மிச்சம் 200 ml பாலை ஊற்றிக்கலாம். கண்டென்ஸ் மில்க் 100 ml, ராஸ்பெரி அரைச்சதை ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. இதையும் பவுலில் ஊற்றி 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். பாருங்கள், 4 ரெடி ஆயிடுச்சு, 4 பெரிஸு. இப்போ நம்ம இதை மூடி ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். 2 மணி நேரம் கழித்து மறுபடியும் இன்னொரு டைம் அடிச்சுக்கலாம். இந்த ஸ்ட்ராபெரி 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதனால் 3 டைம் நான் மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுருக்கேன். இது 4வது டைம் நான் இந்த மிக்சியில் அரைக்க போகிறேன். நம்ம எத்தனை டைம் அரைக்கிறோமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக கிடைக்கும் ஐஸ்கிரீமு. இப்போ இது 4வது டைம் நான் மிக்சியில் அரைக்க போகிறேன். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ கசாட்டா பவுலில் பாதாமும் முந்திரியும் ஸ்லைஸ் பண்ணதை போட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் நம்ம கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இது 2 மணி நேரம் நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். ப்ளூபெரியும் 3 டைம் அடைச்சிட்டோம். இது 4வது டைமு. 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம அடித்து எடுத்துக்கலாம். ப்ளூபெர்ரி ஐஸ்கிரீமையும் பவுலில் ஊற்றிடலாம். ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் 2 மணி நேரம் நம்ம ஃப்ரீசரில் வச்சு நல்லா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே ப்ளூபெரியை ஊற்றி இதையும் 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். இப்போது ராஸ்பெரியை நம்ம மிக்சியில் அடிச்சுக்கலாம். இது 4வது டைம் அடிக்கிறேன். 3 டைம் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எடுத்து மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுருக்கேன். இது 4வது டைமு. அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். பாருங்கள், மிக்சியில் நம்ம விழுதாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுவும் 2 மணி நேரம் செட் பண்ணி வச்சுருந்தோம் ஃப்ரீசரில், அது ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே ராஸ்பெரியும் ஊற்றிடலாம். இதையும் 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போது பிளாக்பெரியை நம்ம
மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இதுவும் வந்து 4வது டைம் அரைக்கிறேன். 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எடுத்து அரைச்சி வச்சுருக்கிறேன். இது 4வது டைம் அரைக்கிறேன். அப்போ தான் நல்லா நமக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ இது 2 மணி நேரம் செட் பண்ணி வச்சுருந்தோம். ஃப்ரீசரில் செட் ஆயிடுச்சு. இப்போ பிளாக்பெரியை ஊற்றி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இதையும் 2 மணி நேரம் வந்து ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். பாருங்கள், ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சு 2 மணி நேரம். இப்போ அதுக்கு மேலே வந்து நான் வந்து சாக்லேட் கேக் வைக்கிறேன். பாருங்கள், இது 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தால் பெரிஸ் கசாட்டா ரெடி ஆகிடும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பவுலில் திருப்பிடலாம். திருப்பிட்டு பேக்கிங் பேப்பர் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்துட்டிங்கன்னா பெரிஸ் கசாட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், 4 லேயர் தெரியுது பார்த்திங்களா. இப்போ நம்ம வந்து ஸ்லைஸ் போட்டுடலாம். பாருங்கள், இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.